உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை சந்திக்கல. அவருடைய கோவம் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? தமிழகத்திற்கு என்ன விளைவுகளை ஏற்படுத்துங்கிறது நம்ம பேசுவோம். அது நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான். எந்தெந்த விஷயத்த பாதிக்க வைக்கிறாங்க. தாவேகாவுக்கு எந்த விளைவுகளை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? இல்ல தாவேகா வந்துட்டு இந்த அளவுக்கு தூக்கி விட்டுருக்காங்கன்னா எதுக்கு? 29 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல். இந்த இடத்துல ஸ்டாலின் ஜெயிச்சிருந்தாலும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு அவர் கடுமையாக எதிர்த்திருப்பாரு. நடக்காது. இவருக்கு என்ன தெரியும்? இவரெல்லாம் வந்துட்டு வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்றதுனால தானே. இன்ன வரைக்கும் கரூர் சம்பவத்துக்கு வந்துட்டு இன்னும் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணல. இருக்குதா இல்லையா? சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணவே இல்லைல்ல. ஏன்? புரியுதுங்களா? இவர் வந்துட்டு ஒன்று கரூரில் இருக்கிற எல்லாரையும் பணியாற்றிய எல்லா எஸ்பியில் வந்துட்டு போலீஸ்காரங்க வரைக்கும் 19 பேரை அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. யார்? விஜய். இவர் மேலே தன் மீது எந்த குற்றமும் இல்லைன்னு சொல்லக்கூடிய விஜய் 19 பேரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. அங்கே அவங்க அந்த இதெல்லாம் பண்ணவே இல்லை. சார்ஜ் ஷீட்டை ஃபைலே பண்ணல. இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் அர்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் சும்மா இவரை இழுத்து பேசுகிறாரு அப்படின்றது இல்லை. இதுதான் நடக்குது. ஸோ அவங்க 29க்கு குறி வச்சு தான் விஜயை வந்துட்டு தூக்கி விட்டுருக்குறாங்க. அதிமுக நம்மளுக்கு ஒத்து வரல. திமுக எதிர்நிலை. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட கதி என்ன அப்படின்னு யோசிச்ச ஒரு இடம் தான் வந்துட்டு விஜயை தூக்கி விட்டது. அப்போ விஜயை தூக்கி விட்டுருக்குறாங்கன்னா எதுக்கு தூக்கி விட்டுருக்காங்க? 29 இங்கே இருக்கிற 40 சீட்டு பாதிக்கு பாதி எது எடப்பாடி ஒத்துக்கலையோ அது. இதுக்கப்புறம் விஜய் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கையும் தெரியும் எந்த கோணத்தில் அது போகுது அப்படின்றது.